உங்க எல்லாருக்கும் வணக்கம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? நமக்கு மறுபடியும் ஒரு புதிய நாளை தந்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம ஆரம்பிக்கலாம். தேவனோட வசனத்தை கேட்க உங்க இதயத்தை தயார் பண்ணி வச்சிருக்கீங்களா? காலையிலேயே தேவனை துதித்து அவரை கனப்படுத்தி பிரார்த்தனையோடு அவரை வேண்டிக்கிட்டு அவர் வாக்கியத்தின்படி நாம நடந்தா அன்றைய நாளில் வர ஒவ்வொரு சோதனையும் நம்மளால ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு தீமைகளிலிருந்தும் நம்ம காப்பாற்றப்படுவோம். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமா அடைவோம். ஹalleluya! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. இன்னைக்கு இயேசு அப்பா சொன்ன ஒரு வார்த்தை, அதை இப்போ நம்ம விவரமா பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 15வது வசனம். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஹை அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? யாரோ ஒரு மனித வெடிகுண்டு உள்ள வந்திருக்கான், ஜாக்கிரதையா இருன்னு சொல்லுவாங்க இல்லையா? செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? கிறிஸ்துவ உலகத்தில் இன்னைக்கும் கூட கிறிஸ்துவர்கள் ரொம்ப அலர்ட்டா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் இது. தேவன் சொல்லியிருக்காரு, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு 24:24 பார்த்தா தேவன் அதில் இன்னும் விவரமா சொல்லியிருக்காரு. மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இந்த இறுதி நாளில் சேவகர்கள் அதிகமாயிட்டாங்க, விசுவாசிகள் அதிகமாயிட்டாங்க, சபைகள் அதிகமாயிடுச்சு, மீட்டிங்குகள் அதிகமாயிடுச்சு, டிவி சேனல்ஸ் அதிகமாயிடுச்சு, டிவி பிரசங்கிகள் ரொம்ப பெருகி போயிட்டாங்க. ஜாக்கிரதை, எச்சரிக்கையாயிருங்கள். இதுல சில பேர் நிஜமான சேவகர்கள், இன்னும் சில பேர் கள்ள பிரசங்கிகள். பிரசங்கங்கிற வார்த்தை, பைபிள்ல பிரசங்கங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னா டிரான்ஸ்லேட்டர், கேட்டு சொல்றவங்க. தேவன் சொன்ன வார்த்தைகளை, அதுல இருக்கிற அர்த்தங்களையும் அதே விஷயத்தையும் எல்லாருக்கும் புரியும்படியாக, சாமானியர்களும் புரிந்து கொள்ளும்படி, அந்தந்த இடத்துல அந்தந்த மக்களுக்கு புரியும்படியாக அவன் சொல்றவனே தவிர சொந்த போதனைகளை சொல்றவன் கிடையாது. இப்ப கூட பிரதர் ஜோ பிரசங்கம் பண்ணும்போது பிரதர் சாமுவேல் ஐயா அதை மொழிபெயர்த்து சொன்னாரு. அவர் பிரசங்கி என்ன சொன்னாரோ அவர் இங்கிலீஷ்ல சொன்னதை அவர் தமிழ்ல மொழிபெயர்த்து சொன்னாரு. அதுதானே தவிர இங்கிலீஷ்ல சொன்ன பிரசங்கம் வேறையாவும் தமிழ்ல சொன்ன பிரசங்கம் வேற மாதிரி இருந்தா ஏதாவது பிரயோஜனமா இருக்குமா? இன்னைக்கு பல பேர் பிரசங்கின்னு சொல்றவங்கெல்லாம்
தேவனுடைய வார்த்தையை இருக்கிறபடியா மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு பதிலா அவங்களோட சொந்த போதனைகளை செய்றாங்க. தேவன் சொன்னது சொன்னபடி இல்லாம இதை சேர்த்து அதை சேர்த்து அவங்க என்ன செய்றாங்க? கலந்து சேர்த்து குற்றமுள்ள காதுல குற்றம் சேரும்படியா மனிதன் எதை சொன்னா கேட்பானோ, எதை சொன்னா அவன் அங்கீகரிப்பானோ, எப்படி சொன்னா மக்கள் புகழ்வாங்களோ, எப்படி சொன்னா இவன் பின்னால் அவங்க தொடருவாங்களோ அப்படி போதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? இறுதி நாளில் மனிதர்கள் கேட்க செவிகள் இல்லாத மனிதர்களைப் போல தங்கள் சுய இச்சைக்கேத்த மாதிரி போதகர்களை தங்களுக்கேத்த மாதிரி சேர்த்து கொண்டார்கள். உள்ளதை உள்ளபடி சொல்ற போதகர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. தானா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? முன்னாடி கதை சொல்றதுக்காக ஒரு பாட்டு பாடுவாங்க. அவங்க அப்படி கதை சொல்லி பாடும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தானா தானா தந்தான தானா. இது எப்படி இருக்குன்னா, நீங்க சொல்றதையே நானும் திரும்ப சொல்றேன்ற மாதிரி இருக்குல்ல. இன்னைக்கு பாஸ்டர்கள் தந்தானா, கேட்கிறவங்களும் தந்தானாங்கிறாங்க, திருப்பி சொல்லிக்கிறாங்க. பொதுமக்கள் அவங்க சொல்ற மாதிரியே திருப்பி சொல்றதுனால பாஸ்டர்கள் தந்தானான்னு மழிப்பிடுறாங்க. என்ன கொடுமைங்க இது! யெகோவா இப்படி சொல்றாரு. என்னோட பிரசங்கிகள் பிரசங்கிக்கும் போது யெகோவா இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு, தேவனும் இப்படி தான் சொல்லியிருக்காரு. நீங்க கேட்டாலும் கேட்காம போனாலும் எசேக்கியேல் பிரசங்கி சொன்னாரு, நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்ற போதனையை சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்கய்யா. அப்படின்னா அவங்க திமிரா நடந்துப்பாங்க, முரடனா நடந்துப்பாங்க. ஆனா உங்களுக்காக ஒரு தீர்க்கதரிசி இருக்கான்றதை அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் கேட்டாலும் கேட்காமல் போனாலும் நான் சொன்னதை அவர்களுக்கு சொல்லு. அதுதான் உண்மையான பிரசங்கியோட வேலை. தேவனோட வார்த்தைகளை இருக்கிறபடி பொதுமக்களுக்கு சொல்றது, மக்களோட நலனுக்காக தேவனோட சன்னதியில விண்ணப்பம் செய்யறது, மக்களுக்காக தேவனோட சன்னதியில முறையிடுறது. இதான் அவங்க வேலை. பல பாஸ்டர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. உண்மையான தேவ ஊழியனோட வேலை தேவனோட வசனங்களை பிரசங்கம் பண்றதும், கேட்ட மக்களோட பாரங்களுக்காக தேவனோட சன்னதியில வேண்டிக் கொள்றதும் தான். நீங்க மோசேவை ஞாபகப்படுத்திக்கிங்க. மோசே கிட்ட இஸ்ரவேல் மக்கள் அடிக்கடி வந்து, எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு சாப்பிட உணவு கொடுங்க, நாங்க இந்த மாதிரி தரலனா செத்து போயிடுவோம் அப்படி இப்படின்னு மோசே கிட்ட முறையிட்டாங்க. மோசே யெகோவா கிட்ட முறையிட்டாரு. மக்கள் மோசே கிட்ட முறையிட்டா இவர் அவர்கிட்ட முறையிட்டாராம். என்ன பண்ண சொல்ற? நீங்க என்ன என்னோட பிள்ளைகளா? நான் தான் உங்களை பெற்றெடுத்தனா? ஒரு தடவை சொன்னாருங்க அவரு கோவத்துல, எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கும் போது இந்த 2 பிள்ளைகளை நான் ஏண்டா பெத்தன்னு நினைப்பாங்களாம் சில தாய்மார்கள். ஏறக்குறைய 20 லட்சம் மக்கள் அது வேணும் இது வேணும்னு சொல்லி அவர்கிட்ட நச்சரிச்சுட்டே இருந்தாங்களாம். அதுக்கு முன்னாடி அந்த பெரியவருக்கு ரொம்ப கோபம் வருமா. 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒருத்தரை அடிச்சு மல்லாத்திடுவாராம். ஆனா இயேசு அப்பா அவரை எடுத்துக்கிட்டு 40 வருஷங்கள் பாதுகாவலனா ஆக்கி அவரை தயார் செஞ்சு கொழுந்து விட்டு எறிகிற நெருப்பிலிருந்து பேசி என்னால முடியாதுன்னு சொன்ன போது, எஸ் உன்னால முடியும், நான் இருக்கேன்னு சொன்னாரு. இன்னைக்கும் பல பேர் சொல்லுவாங்க என்னால முடியாதுன்னு. உங்களால முடியாதப்போ தேவன் உங்களை பயன்படுத்த மாட்டாருங்க. என்னால முடியாது. நீங்க எப்போவாது ஆபரேஷன் தியேட்டர் போயிருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. எனக்கு சில ஆபரேஷன்கள் நடந்தது. அங்க குளோரோஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் என் கன்னத்தில் அடிச்சாங்க, ஏன்பா ஜெயபால் இங்க பாருங்க, ஜெயபால் ஜெயபால். நான் அவங்க தட்டி எழுப்புனதுக்கு அப்புறம் எழுந்துக்கலன்னா தான் அவங்க அறுப்பாங்க. அதை விட்டுட்டு ஆன் சொன்னேன்னு வைங்க, அறுத்தா ஒத்துக்குவீங்களா? டாக்டர் ஓங்கி அடிக்க மாட்டீங்க. தேவன் நம்மளை பயன்படுத்திக்கணும்னா நாம முழுக்க டம்மி ஆயிடணும். அப்போ உங்க மேல கிரியைகளை செய்வாரு. என்னால பேச முடியாதுங்க. உடல் பலத்தால இஸ்ரவேலர்களை விடுவிச்சிருவன்னு சொன்னவர். ஆனா இப்போ தேவன் கூப்பிடும்போது அவர் தம் பலகீனத்தை ஒத்துக்கொள்ளும் போது, இல்ல வா நான் உன்னோட வார்த்தைக்கு பலமா இருப்பேன்னு சொன்னாரு. தேவன் மோசேவை பயன்படுத்திக்கிட்டாரு. என்று தேவனுக்கு வேண்டியவங்க அவர்கிட்ட ஒப்படைச்சவங்க. உங்களோட அறிவு அவருக்கு தேவையில்லை, உங்களோட ஞானமோ புத்தியோ தேவையில்லை, உங்களோட குவாலிஃபிகேஷன் அவசியம் இல்லை, உங்களோட யோகியோ அவருக்கு தேவையில்லை.
உமது கையால் பயன்படுத்தி கொண்டால் அதுவே போதும்னு சொல்றவங்கள தேவன் பயன்படுத்திக்குவாரு. அவன் தாங்க உண்மையான பிரசங்கி. கிதியோனோட தேவன் பேசும்போது மேம்பலம் பொருந்திய பலசாலியேன்னு சொன்னாரு. என்னங்க இது, கிதியோனுக்கு நான் பயந்து போய் காட்டுக்குள்ள தனியா இருக்கிற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் ஒரு பயந்தாங்கோலி, என்ன போய் நீங்க பலவான் சொல்றீங்களே, என்னோட கோத்திரம் சின்னது, நாங்க மிதியோனால முறிக்கப்படுறோம், இப்படி தன்னோட கவலை எல்லாத்தையும் சொன்னான் தேவன்கிட்ட. அதனால என்ன வந்தது, நான் உனக்கு துணையா இருக்கேன்னு சொன்னாரு. ஒரு மனிதன் முறியடிக்கிறது போல நீ அடிப்பன்னாரு. என்று தேவனுக்கு வேண்டியது தன்னை ஒப்படைத்துக் கொள்ளல். சேவை செய்றேன்னு இன்னைக்கு பல பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. பைபிள் ட்ரைனிங்னு சொல்றாங்க. 3 மாசம் ட்ரைனிங்கா, 6 மாசம் ட்ரைனிங்கா? என்னங்க இது? இயேசு அப்பா இந்த உலகத்துக்கு வந்து மனித ரூபம் எடுத்தப்ப 30 வருஷமா ஞானத்தை தேடினாரு. 30 வருஷங்களா அவர் என்ன பண்ணாரு? மனிதர்களை ஆராய்ந்தாரு. மனிதர்களோட வேதனைகளையும் கஷ்டங்களையும் ஆராய்ந்தாரு. தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டாரு. அப்புறம் வெளியில வந்து 3.5 வருஷம் சேவை செஞ்சாரு. அந்த 3.5 வருஷம் தான் இன்னைக்கு வெளி உலகத்துல நிலன்னு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 மாசத்துல சர்டிபிகேட்டை வாங்கிட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பிரசங்கம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. தம் பிரசங்கத்தால எல்லாரையும் கீழே விழ வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் எனக்கு புரியலைங்க. விழுந்து கிடக்கிற மனிதர்களை எழுந்துக்க வைக்கிறதுக்காக தேவன் வந்தா நிக்கிறவங்களை எதுக்காக பாஸ்டர்கள் கீழே விழ வைக்கிறாங்க? ஏதாவது சொன்னா பாஸ்டர்களை விமர்சிக்க கூடாது, அது தப்புன்னு சொல்றாங்க. நான் யாரையும் விமர்சனம் பண்ணல. என்னோட வேத வாக்கியம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் சொல்றேன். தேவன் கரங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசங்கி, தேவ சித்தத்தின்படி இருக்கிற பிரசங்கி தான் ஒன்னும் இல்லாதவன்றதை தெரிஞ்சுப்பான். தன்னால எதையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறவனை தேவன் என்னைக்குமே பயன்படுத்த மாட்டாருங்க. பைபிளை துணையா வச்சுக்கங்க. கள்ள தீர்க்க தரிசிகள் எழுந்திருக்கிறார்கள், கள்ள கிறிஸ்துக்கள் உருவாகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கிறதுக்கு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாங்க. என்னமோ தெரியல, மனிதர்களுக்கு அதுல ஒரு பிரியம் இருக்கு. ஏதாவது ஆச்சரியங்களை பார்க்கணும், ஏதாவது ஒரு அற்புதங்களை பார்க்கணும். இந்த மனிதர்கள் ஒரு அற்புதத்தை பார்க்கறதுக்காக தேடி ஓடுவாங்க. அப்படித்தானே? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்களோட வாழ்க்கையே ஒரு அற்புதம் தாங்க. உங்க ஜென்மமே ஒரு ஆச்சரியம். உங்க தாயோட கர்ப்பத்தில் நீங்க எப்படி படைக்கப்பட்டீங்கன்னு உங்களுக்கு என்னைக்காவது புரிஞ்சுதா? ரத்த குழம்பா கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற நீங்க வெளியே வரும்போது அழகான உருவத்தோட வரீங்களா, அது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? அதுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் இருக்கா? இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அது பெரிய அற்புதம். உங்க இதயம் ஒரு நிமிஷத்துக்கு 72, ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை துடிக்குது. 30 வயசு, 40 வயசு, 60 வயசு வரைக்கும் வாழறீங்கன்னா அது எத்தனை முறை, எவ்வளவு கோடி முறை துடிக்கும். ஒரு தடவை நின்று போயிடுச்சுன்னா டொக்கு டொக்கு டொக்கு, அவ்வளவுதான். என்ன சொல்லுவாங்க? ஹார்ட் அட்டாக். நிமிஷத்துக்கு 23 தடவை மூச்சை வாங்குறோம், விடுறோம், நமக்கு தெரியாமலேயே. மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும் மூச்சு விடுறது. ஏன்னா திணறல் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும், மற்ற யாருக்கும் மூச்சு விடுறது தெரியாது. நீங்க உள்ள இழுத்த மூச்சு மேலே போய் நின்றுடுச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க? இறுதி மூச்சு. அவன் வாழ்க்கை அதோட முடிஞ்சுது. இதை விட ஆச்சரியம் வேற என்ன இருக்கு? இதை விட அற்புதம் வேற என்ன இருக்கு? இந்த பூமி தன்னைத்தானே ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருக்குங்க. அந்த பூமி வேகமா சுத்துறத நான் இப்போ கணக்கு போட்டு உங்களுக்கு சொல்ல வரல, சொல்லி உங்களை கன்ஃபியூஷன் பண்ண விரும்பல. பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருது, நமக்கு அது தெரியவே தெரியாது. இது அற்புதம் இல்லையா? நாம இங்க இருக்கிற பூமியை விட அங்க இருக்கிற சூரியன் 100 மடங்கு பெருசு. பூமியை விட 100 மடங்கு பெருசுங்க. 42 டிகிரி வந்துருச்சுன்னா மூச்சு வாங்கி செத்து போயிடுவோம். சூரியனோட வெப்பம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? 4 லட்சம் ஃபாரன்ஹீட். 4 லட்சம் ஃபாரன்ஹீட் உற்பத்தி ஆகுது. ஆனா பிரபஞ்சம் முழுவதையும் தேவன் அதது பாதையில சரியா சுத்தும்படி செய்யறாரு. அறிவியல் விஞ்ஞானி கூட யாரும் தேவன் இல்லைன்னு சொல்லல. அறிவியல் விஞ்ஞானிகள், அதாவது இந்த பட்டத்தை வாங்கினவங்க யாரும் இதெல்லாம் சாதாரண முறையில் தோன்றி இருக்காது, ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுட்டு முட்டாள்தனமா பேசுறாங்க. என்னோட சின்ன வயசுல தெருவில் அதாவது இந்த டப்பாக்குள்ள கல்லை வச்சு கிளுகிளுன்னு ஆட்டிட்டு அப்புறமா கீழே கொட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா காசா வந்து கீழே விழும். என்ன மேஜிக்! டப்பாக்குள்ள கல்லை போட்டு பணமா உருவாக்குறவன் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது சொல்லுங்க? அது சும்மா
மாயம், வித்தை, சூட்சும கிரியைகள். ஏரோது சொன்னானா, சூட்சும கிரியை ஒன்னு செய், உன்னை விடுவிக்கிறேன்னு இயேசு அப்பா கிட்ட சொன்னானா? நீ பாராட்டுறதுக்கும் நீ பேசுறதுக்கும் நான் சூட்சும கிரியைகள் செய்யலன்னு சொன்னாரு. தேவையான நேரத்தில் தேவையானவங்களுக்கு அற்புத கிரியைகளை செய்வேனே தவிர என்ன நான் வெளிக்காட்டிக்கவோ என்னோட சக்திகளை தெரியப்படுத்தவோ அப்புறம் இந்த வித்தைகளை காட்டுறதுக்கோ நான் சூட்சும கிரியைகள் செய்யல. நீ தேவனோட குமாரனா இருந்தா இறங்கி வா, நாங்க எல்லாரும் நம்புறோம்னு சொன்னாங்க. இறங்கி வந்தா நம்பியிருப்பாங்கல்ல? நீங்க நம்பணுன்றதுக்காக நான் இறங்கி வரமாட்டேன். நான் தேவன் சித்தத்தின்படி சிலுவை ஏறினேன். என்னோட வேலைகளை நான் முடிச்சிட்டேன். இன்னைக்கும் கூட பொய்யான பிரசங்கிகளும் இருக்காங்க, உண்மையான பிரசங்கிகளும் இருக்காங்க. யாரு பொய்யான பிரசங்கி, யாரு உண்மையான பிரசங்கிங்கிறத எப்படி தெரிஞ்சுப்போம்? தேவன் சொல்லியிருக்காரு, அவர்களுடைய கலிகள்னாலே அவர்களை அறிவீர்கள். இயேசு அப்பா சொல்ல வருது உங்க எல்லாருக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன். நீங்க வேணா ஒன்று செய்யுங்க, ஒரு விதையை எடுத்துக்கங்க. அந்த விதையை நிலத்துல விதைச்சு தண்ணீர் ஊற்றி நல்லா வளங்க. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விதை நல்லதா இல்லை கெட்டதான்னு தெரியும். எதையும் கவனிச்சு பாருங்க, பொறுத்து பாருங்க. பேதுரு யோவான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்துல யூத மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே போதிக்க கூடாதுன்னு அவங்கள தடுத்து நிறுத்தினப்ப அங்க இருந்த பரிசேயன்ல ஒருத்தன் சொன்னா, கொஞ்சம் பொறுங்கய்யா, ஒருவேளை அது தேவ காரியமா கூட இருக்கலாம். அது உண்மையிலேயே தேவனோட காரியமா இருந்தா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி இல்லைன்னா அவங்களாவே இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னான். அதோட விளக்கம் என்னன்னு நான் உங்களுக்கு கொடுக்கல. தேவனுடைய சேவை நிலையானது. உண்மையான தேவ ஊழியன் ஆடாம அசையாம நிற்பான். உயிருக்கு பயப்படாதவனா இருப்பான். முகஸ்துதிக்கு மயங்காதவனா இருப்பான். பணத்தாசை இல்லாதவனா இருப்பான். மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதை விட்டுட்டு தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடியவனா இருப்பான். தேவ செய்தியை மனிதர்களுக்கு சொல்றவன் தான் பிரசங்கி. இந்த மாதிரி ஜனக்கூட்டத்தை பார்க்கும்போது இயேசு அப்பா அவங்கள கண்ணோக்கி பார்த்து, ஐயோ இவங்க மேய்ப்பர் இல்லாத ஆடுகள் போல இருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கு நற்செய்தியை சொன்னாரு. தெருவில் திரியிற மனிதர்களை பார்த்து எரேமியான்ற பிரசங்கி, ஐயோ இந்த மக்கள் தேவையில்லாம திரியிறாங்க, ஐயோ இந்த மக்கள் குடிக்கிறாங்க, ஐயோ இவங்கெல்லாம் தறிக்கட்டி திரியிறாங்களே, குதிரை மாதிரி நடந்துக்கிறாங்களே, அடுத்தவனோட மனைவிக்கு ஆசைப்படுறாங்களேன்னு வருத்தப்பட்டாரு. இவங்க தவறான வியாபாரத்தை பண்றாங்களே, யாருமே தேவனை தேடலையேன்னு, ஐயா உங்க பிள்ளைங்கள்லாம் கெட்டு போறாங்களேன்னு என் தலை தண்ணீர் ஆகட்டும் ஐயா அப்படின்னு கதறி அழுதாரு. அவர் தான் உண்மையான பிரசங்கி. அவர் தான் உண்மையான பிரசங்கியா இருக்க முடியும். நசுக்கப்படுற ஆத்மாக்களை பார்த்து அவங்களுக்குள்ள மனசு பதறவங்க தாங்க உண்மையான பிரசங்கியா இருக்க முடியும். என் நற்செய்திகளை கேட்கிற யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது ஐயா. நீங்க சொல்ற இடத்துக்கு போய் நீங்க சொன்ன வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லி அவங்க நரகத்துக்கு போகாம தடுக்கிற வரைக்கும் என்னால தூங்க முடியாது அப்படின்னு சொல்றவன் தான் உண்மையான பிரசங்கி. உம்முடைய வேதத்தை மனுஷர்கள் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர் தாரையாக ஓடுகிறது. நான் வேதனைப்படுகிறேன். ஒரு குடிகாரனை பார்த்து நாம கிண்டல் பண்ணக்கூடாது. ஒரு விபச்சாரியை பார்த்து நாம ஏளனமா பேசக்கூடாது. ஐயா இந்த சகோதரனை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை செய். இந்த பிரிந்து போன குடும்பத்தை ஒன்று சேரு. இந்த ஆத்மாவை ரட்சி. இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக வேண்டுபவன் தான் உண்மையான பிரசங்கியாக இருக்க முடியும். இன்று தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கும் நமது கர்த்தராகிய இயேசு நமக்காகத்தான் வேண்டிக்கிட்டு இருக்காரு. நான் சிந்திய ரத்தம், இந்த உலகத்து மக்களுக்காக நான் சிந்திய ரத்தம் வீணாகிவிடக்கூடாது. எவன் ஒருவனும் நசுக்கப்படக்கூடாது. அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். மனம் மாறுதல் அடைய வேண்டும். அதுதான் அவருடைய ஆசை. அதான் தேவனுடைய ஆசை. இன்னைக்கு மனவேதனையோட வேண்டிக் கொள்கிற பிரசங்கிக்கிற பிரசங்கி வேண்டும். நான் குழல் ஊதினாலும் நீங்கள் கூத்தாடவில்லை. உங்களுக்காக நான் புலம்பினாலும் நீங்கள் மனம் திரும்பவில்லை. ஐயா என் பிள்ளைகளுக்கு ஒப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அன்று தேவன் நமக்கு சொன்னார் இல்லையா? இங்க கூட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பரலோகத்தில் இருப்பீங்களா? இருக்கணும்னு மனதார ஆசைப்படுற பிரசங்கி உண்மையான தேவ ஊழியன். இப்படிப்பட்ட ஆசையோட சேவை செய்கிறவன் நசுக்கப்பட்ட ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒரே ஆசையோடு சேவை செய்யறான் பாருங்க, அவன் தான் உண்மையான பிரசங்கி. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்ன சம்பாதித்தோம் என்பது முக்கியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் என்ன கொடுத்திருக்கிறேன் என்று நினைப்பவன் தான் உண்மையான பிரசங்கி.
அவருடைய நாமத்தினால பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ அநியாயம் இல்ல? அவருடைய நாமத்தினால நான் செலவு செய்ய கத்துக்கிட்டேன்னு சொன்னார் பவுல். இலவசமா பிரசங்கம் பண்றது தான் என்னோட சம்பளம்னு சொன்னார் பவுல். அப்படிப்பட்ட பிரசங்கிகள் இன்னைக்கு எங்க இருக்காங்க? மோசம், ஏமாற்றம். இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை வச்சு பிரபலம் அடையணும்னு நினைக்கிறாங்க அந்த பிரசங்கிகள். இந்த பிரபஞ்சத்திலேயே பேருள்ளவனா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க பெருமையா தங்களை பேசணும்னு நினைக்கிறாங்க. ஐயோ, அவங்களுக்கு சிரமம். கள்ள தீர்க்கதரிசிகள் கிளம்பிட்டாங்க. அவங்களெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஒவ்வொரு பிரசங்கியையும் நம்பாதீங்க. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இங்க இருக்கிற கிறிஸ்துன்னா போகாதீங்க. அங்க கிறிஸ்து இருக்காருன்னு சொன்னா நீங்க போகாதீங்க. எங்க சர்ச்சில் தான் கிறிஸ்து இருக்காருன்னு சொன்னா போகாதீங்க. அவர் இங்க இல்ல, அங்க இல்ல. எங்க இருக்காரு? எங்க முழு மனதோட அவர் நாமத்தினால இருக்காங்களோ அவர் அங்க இருக்காரு. அது ஏதோ ஒரு புனித ஸ்தலத்துக்கு போய் தரிசனம் பண்ற மாதிரி இல்ல. புண்ணிய பூமிக்கு போய் தரிசனம் பண்ற மாதிரி இல்ல. சர்ச்சுக்கு போனா தரிசனம் கிடைக்கிற மாதிரி இல்ல. சில தேவ ஊழியர்களுக்கு நீங்க போய் பணம் கொடுத்தா ஏதோ அதிசய நிகழ்வு நினைக்கிறாங்க. ஜாக்கிரதை, அது மாதிரிலாம் எதுவும் நடக்காது. உங்க இதயத்தை ஆராயிற தேவன் முன்னால நீங்க தலை வணங்கி இருங்க. நாம இறுதி நாள்ல இருக்கோம். தேவனோட வருகை சமீபத்துல இருக்கு. அவங்க கிரியைகளுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஊதியத்தை தயார் செய்து கொண்டு தேவன் சீக்கிரமே இங்க வரப்போறாரு. நான் செய்யற சேவை என் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும். உனக்காக தனது ஆசீர்வாதத்தை தந்து கொண்டு உனது ஆத்மாவை புனிதப்படுத்தி உனக்காக ரத்தத்தை சிந்தின அந்த தேவன் சந்தோஷப்பட வேண்டும். உண்மையான பிரசங்கி போதிக்கிறவனா இருக்கணும். இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கும் தேவனுக்கும் என்னால சம்பந்தம் ஏற்படுத்த முடிஞ்சதுன்னா எனக்கு அது போதுங்க. நீங்க என்ன தேடி வர வேண்டியதில்லை, எனக்காக ஆதரிக்க வேண்டியதில்லை, என்னோட மினிஸ்ட்ரியை ஆதரிக்க வேண்டியதில்லை. நீங்கள் தேவனை பிடித்து கொண்டால், தேவனுடன் பேசும் வாய்ப்பை பெற்றால், உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டால், நாம போகக்கூடிய பரலோக ராஜ்யத்தில் சேர்ந்து நாம் சந்திப்போம். போதுங்க, அது போதும். அது எனக்கு போதுங்க. தேவன் நமது ஆத்மா காரியங்களை நடத்தி வைப்பாராக. இப்போ நேரம் ஆயிடுச்சு. அதனால நாம பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல எழுந்து நில்லுங்க. எல்லாருமே எழுந்துருங்க. இந்த ராத்திரி நேரத்தில் நாம ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணலாம். உங்க மனம் திறந்து ஒவ்வொருத்தரும் தேவன் கூட பேசுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம எல்லாரும் விடை பெற போறோம். பரிசுத்தமான நேரம் இது. பரிசுத்த ஆத்மாவானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கும் நேரம் இது. அவர் உங்களை விடுவிக்கும் நேரம் இது. உங்களை ஆதரிக்கும் நேரம் இது. உங்களோட பேசணும்னு ஆசைப்படுற அந்த தேவன் மெல்லிய ஸ்வரத்தால இன்னைக்கு ராத்திரி உங்க எல்லாரையும் அணைக்கிறாரு. தேவனே, என்னோடு பேசுங்கள் அப்பா, என்னோடு பேசுங்கள் தகப்பனே. மணிக்கணக்கில் பிரசங்கங்கள் கேட்கிறத விட என்னோட ஒரு வார்த்தை நீங்க பேசினால் போதும் தகப்பனே. ஒரு வார்த்தை போதும் தகப்பனே. என் நிலையை எனக்கு உணர்த்துங்கள் அப்பா. என் பெயர் சொல்லி என்னை அழையுங்கள். உமது மெல்லிய சுரத்தை என்னை கேட்கும்படி செய்யுங்கள் என்று மனம் திறந்து அவரிடம் பிரார்த்தனை செய்வோம். என்னோடு நீர் பேசினால் எனக்கு அது போதும் தகப்பனே. ஒரே ஒரு வார்த்தை எனக்கு போதும் அப்பா. இன்று இரவு என்னோடு பேசுங்கள் தகப்பனே. இன்று இரவே எனது வாழ்க்கையை சரி செய்யுங்கள் தகப்பனே. எனது பக்தியை சீராக்குங்கள் ஐயா. இந்த மாதிரி தேவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யலாம். நமக்கு நடுவில் இன்னைக்கு பரிசுத்த ஆத்மா சஞ்சரிக்க போறாரு. உண்மையான விசுவாசிகளா உங்களை ஆக்க போறாரு. உங்களை பரிபூரண பக்திமான ஆக்க போறாரு. உங்களை அவர் ராஜ்யத்தோட வாரிசா ஆக்க போறாரு. தேவன் ஆசையோடு இருக்கிறாரு. நீங்க எல்லாரும் உங்க மனம் திறந்து நம் தேவனோடு பேசலாம். தேவனோட மெல்லிய ஸ்வரங்களை கேட்கலாம். என்னோடு பேசுங்கள் தகப்பனே. உமது கிருபையை எனக்கு தந்தருளும் தகப்பனே. எனது உடைந்த இதயத்தை காப்பாற்றிக் கொள்ள உமது கிருபை எனக்கு போதும் தகப்பனே. அவருடைய கிருபையை தந்தருள வேண்டும் என்று தேவனிடம் கேட்கலாம். பரிசுத்தமும் பிரியமும் நிறைந்த தகப்பனே, மறுபடியும் எங்கள் கைகளை உயர்த்தி உமது கிருபைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எந்த உதவியும் இல்லாதவர்கள் என்று உம்மிடம் எங்களை ஒப்படைக்கிறோம் தகப்பனே. இந்த ஜெப கூட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர்கள் தகப்பனே. உமது ஆசையின்படிதான் இங்கு எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். கண்ணீரை துடைக்க வேண்டும் தகப்பனே. அவங்க இதயத்தில் இருக்கிற வேதனையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும். குடிகாரர்களாய் இருந்து விபச்சாரங்கள் செய்து கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த கூட்டத்தில் இருப்பவர்களை பார்த்தகப்பனே, திரும்பவும் அவர்கள் மனம் குடியின் பக்கம் திரும்பாமல் இருக்க
மறுபடியும் அவர்களின் மனம் வேசிகளின் பக்கம் திரும்பாமல் இருக்க இன்று இரவு அவர்கள் இதயத்தை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை செய் தகப்பனே. மனம் நொந்து போய் கஷ்டப்பட்டு அங்கும் இங்குமாக சுற்றித் திரிந்து என் வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட தங்கவில்லையே, எனக்கு கர்ப்ப பலம் இல்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற கணவன் மனைவியை பாருங்கள் தகப்பனே. மூடியிருக்கும் கர்ப்பம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறக்க வேண்டும் தகப்பனே. கர்ப்ப பலன் தேவன் தருகிற சுதந்திரம், பிள்ளைகள் அவர் தரும் சுதந்திரம் என்று உமது வாக்குத்தத்தத்தை அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்று தகப்பனே. பாவ வலைகளில் விழுந்து வாழ்க்கையில் விரக்தி அடைந்து என் வாழ்க்கை கெட்டு போச்சு, நான் எதுக்கும் பயன்பட மாட்டேன், என் வாழ்க்கை வீணாயிடுச்சு, நான் உயிர் வாழறதுக்கே தகுதி இல்லைன்னு மன அழுத்தத்துக்கு ஆளானவங்கள, இறந்து போலான்னு நினைக்கிறவங்கள, மனம் போன போக்குல போறவங்கள, தான் இஷ்டப்படி வாழறவங்களையும் இந்த ராத்திரியில உமது நாமத்தினாலே உமது பாதத்தின் அடியில் தருகிறோம் தகப்பனே. நான் இறக்க மாட்டேன், நான் வாழ்ந்து தேவனுடைய காரியங்களை நடத்தி வைப்பேன் என்று சொல்லும்படியாக உமது பரிசுத்த ஆத்மாவின் காரியங்களை நடத்தி வை தகப்பனே. இதயம் நொறுங்கி போனவர்களை நலமாக்கிய தேவன், அவர்கள் காயங்களை ஆற்றிய தேவன், மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையில விரக்தி அடைந்தவங்களை நீர் சரி செய்ய வேண்டும், நீர் ஆதரிக்க வேண்டும். அவர்கள் நொறுங்கிய இதயத்தை நீர் சரி செய்ய வேண்டும். என்ன ஒரு பையன் விரும்புறேன்னு சொன்னா என்னை ஏமாற்றி என்னை கெடுத்துவிட்டு இருக்கும் இடம் தெரியாமல் ஓடிவிட்டான், என் வாழ்க்கை வீணாகி விட்டதென்று கதறுபவர்களை கண்ணோக்கி பார் தகப்பனே. உமது இரத்தத்தால் அவர்களை கழுவி பரிசுத்தவான்களாய் அவர்களை மாற்று தகப்பனே. உமது சாட்சியை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். ஒவ்வொரு சபையிலையும் தேவ கூட்டத்தை நடத்துறதுக்கு ஒவ்வொரு தேவ மனுஷனும் மனம் திரும்பும்படியாக நிஜமான பிரசங்கியாக மாறி உமது பரிசுத்த வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படியாக உமது பரிசுத்த ஆவியை இறக்க வேண்டும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் கேட்கிறோம் தகப்பனே. உமது பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரராகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தவானின் ஐக்கியமும் சமாதானமும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இன்றும் என்றும் சதா காலமும் துணை இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆமேன். ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. மரணம் அடைஞ்சிங்கன்னா பிரச்சனை தீந்துருமா? தீராதுங்க. இறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய வேதனை இருக்கு. நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா நித்தியமான நரகத்துக்கு தான் போவீங்க. அக்னியும் கந்தகமும் இருக்கிற கடலுக்கு தான் போவீங்க. அது ஒரு பயங்கரமான இடம். தேவனுக்காக வாழறது பெரிய பாக்கியம். கவலைப்படாதீங்க, அந்த கவலையிலிருந்து காப்பாத்துவாரு. உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் மாத்துவாரு. அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நீங்க தேவனிடத்துல முறையிடுறதுக்கு கத்துக்குங்க. அப்போ தேவன் உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையை தருவாரு. வாழ்க்கை என்பது இனிமையானதுங்க. ஒரே வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வீணடிச்சிடாதீங்க. வாழ்க்கை கடினமானது தான். கஷ்டத்தாலையும் கண்ணீராலையும் நிறைஞ்சு போயிருக்கிற நம்மளை தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன்னு தேவன் ஆசையோடு கூப்பிடுறாரு. அதனால அந்த எண்ணத்தை வளர்த்துக்காம உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கிற தேவன் மேல அந்த பாரத்தை வைங்க. முழங்காலிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. தேவன் உங்க பிரார்த்தனைகளை கேட்பாரு. உங்க பிரச்சனைகளுக்கும் பதில் கொடுப்பாரு. உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டா இப்பவே போன் எடுத்து எங்களுக்கு போன் பண்ணுங்க. உங்களுக்காக தேவன் சன்னதியில விண்ணப்பிக்க நாங்க தயாரா இருக்கோம். தேவனோட சித்தப்படி மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனோட மகாகிருபை உங்களுக்கு துணை இருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6042.